400 pairs were brought at 1230 per 100 and were sold at a profit of 980. Find the selling price per dozen of pairs. Pairs na பேரிக்காய். 400 பேரிக்காய்கள் 100க்கு 1230 என்ற விலையில் வாங்கப்பட்டு 980 லாபத்தில் விற்கப்பட்டன. ஒரு டஜன் பேரிக்காய்களின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க தான் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா வந்து கன்ஃபியூஷன் பண்ணும். ஏன்னு பாருங்க. அவன் என்ன சொல்லிருக்கான்? ஒரு 100 ரைட்டா? சோ 100 பேரிக்காய்களோட விலை வந்து 1230 ரூபானா முதல்ல 400 பேரிக்காயோட விலை வந்து கண்டுபிடிச்சோம் ரைட்டா? சோ 100 பேரிக்காய் இருக்கு. அதோட விலை வந்து 1230 ரூபான்னு சொல்றாங்க. அப்ப 400 பேரிக்காய் என்ன பண்ணுவோம்? 4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட்டா? 1230 இன்டு 4ஆல போடுவோம். அப்ப 1230 இன்டு 4 போட்டுனா 4920 அப்படின்னு வரும். ரைட். 400 பேரிக்காயோட விலை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இந்த 4920 ரூபாய்க்கு வாங்கின வந்தேன்னா அந்த 400 பேரிக்காயை ப்ராஃபிட்ல வந்து விற்கிறாங்களா? சோ லாபத்துல வந்து விற்கிறாங்க. எவ்வளவு லாபமா? 980 ரூபாய். அப்ப என்ன மீனிங்? அந்த 4920 ரூபாய் அதோட சேர்த்து அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 980 ரூபாய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அவருக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும் ரைட்டா? இது ரெண்டையும் சேர்க்கும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். 4920 ரூபாயில 980 ரூபாய் கூட்டம்னா 5900 அப்படின்னு வரும். அதாவது என்ன மீனிங்னா இதுல நம்ம அறியாமலே ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? நம்ம ப்ராஃபிட்டுக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பாத்தீங்களா? ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன வரும்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? நமக்கு செல்லிங் பிரைஸா வேணா என்ன காஸ்ட் பிரைஸ் பிளஸ் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ் ஃபைனலா வித்துருக்கோம் ரைட்டா? இந்த இது எப்படி வந்திருக்கும்னா இது ஒரிஜினலா இருந்த விலை காஸ்ட் பிரைஸ் அதோட என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது வந்து ப்ராஃபிட். ரெண்டையும் சேர்க்கும் போது வந்து செல்லிங் பிரைஸ். அப்ப என்ன மீனிங்னா நார்மலா அவர் செலவு பண்ணது 4900 இருக்கலாம். பட் அது வித்தது என்ன அப்படின்னா 5900 வித்துக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து 980 ரூபாய் என்ன கிடைக்குது? லாபமா வந்து கிடைக்குது. இது ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டசன் ஒரு டசன்ல எத்தனை வந்து இருக்கும்னா 12 இருக்கும் ரைட்டா? ஒரு டசனாவே வந்து 12 இருக்கும். அதான் வந்து மீனிங். இப்ப இந்த 5900 பாத்தீங்கன்னா இந்த 5900 டிவைட் பை வந்து 12 அப்படின்னு போட்டு வச்சுக்காங்க. இது வந்து தப்பு. அவ கேட்கறது எவ்வளவு ஒரு டசன் வந்து என்ன பேரிக்காய் இருக்கும் அதான் கேட்டிருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா நமக்கு என்னதான் வந்து அவங்க வித்த வேலை தெரிஞ்சாலும் பட் 12ஆல அடிக்க கூடாது. 12 ஒரு டசன். சோ ஒரு டசன் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டசனோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு டசன் 12 பேரிக்காய். 12 பேரிக்காயோட விலை தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அடிக்கணும். நம்மளுக்கு ஓவரால் தான் வந்து என்ன தெரியும்? 400 பேரிக்காயோட வந்துனா அவங்க வித்த விலை தான் வந்து தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 400 பேரிக்காய்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 400 பேரிக்காய எத்தனை டசனா இருக்கும் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும். அப்ப 400 பேரிக்காய் எத்தனை டசனா என்ன பண்ணும்? 400 பை 12 அப்படின்னு போடுமா? சரி 12ஆல அடிங்க. இது 12ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா அது 4ஆல அடிப்போம். 4 அடிச்சா 100 வரும். இங்க வந்து 3 வரும். அப்ப 100 பை வந்து 3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான். இப்ப என்ன பண்ணணும்னா அந்த 5000 நல்லா கவனிங்க. அந்த 5900 வித்தாங்க. அந்த மொத்த அமௌண்ட் அதுதான் அவருக்கு வந்து கிடைச்சது ரைட்டா? சோ அப்ப அந்த 5900 அதுதான் கம்ப்ளீட்டா அவர் வந்து வித்த அமௌண்ட். அது டிவைட் பை என்ன பண்ணலாம்? அந்த 400 ரூபாயில வந்து எத்தனை டசன் இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்து என்ன பண்ணணும்னா அந்த டசனை தான் வந்து கீழே போடணும். 100 ரூபாய் வந்து 3 அப்படின்னு போறேன். அப்ப நான் 3 வேலை வருமா? 5900 into 3 divided by வந்து 100 அப்படின்னு வரும். 2 0 வரும். இப்ப 59 into 3 போட்டோம்னா 177 வரும். அப்ப என்ன மீனிங்னா ஒரு டசனோட விலை வந்து 177 ரூபாய் இருந்தாதான் மொத்தம் 400 டசன் வந்து 400 பேரிக்காய் கொண்ட மொத்த டசன் வந்து விற்கும் போது அவருக்கு ப்ராஃபிட்டா விலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 980 ரூபாய் கிடைக்கும். ஃபைனலா விற்கிற விலை வந்து 5900 இருக்கும். சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும்.